ஒரு பாட்டி தன் மகன் ஹீரோ ஆகணும் என்று கனவு கண்டாள். அந்த கனவு நிறைவேறவில்லை. ஆனா, அதே கனவை அவள் பேரன் நிஜமாக்கினான். இது சாதாரண கதை இல்லை. இது ரன்வீர் சிங்கின் உண்மையான வாழ்க்கை கதை. சாந்த் பர்க், பஞ்சாபின் டான்சிங் லிலி என்று அழைக்கப்பட்ட நடிகை. சுதந்திரத்திற்கு முன்பே சினிமாவில் பிரபலமானவர். லாகூரில் தயாரான கஹான் கை படத்தில் ஹீரோயினாக அறிமுகமானார். பின்னர் ஹிந்தி சினிமாவிற்குள் நுழைந்தார். ஆனா, நடித்தாலும் பெயர் இல்லை. உழைத்தாலும் அங்கீகாரம் இல்லை. 1954இல் பூட் பாலிஷ் தான் அவருக்கு கிடைத்த முதல் உண்மையான அங்கீகாரம். அவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. என் மகன் ஹீரோ ஆகணும். ஆனா வாழ்க்கை வேற மாதிரி திரும்பியது. அவரது மகன் சினிமாவை விட்டுவிட்டு பிசினஸை தேர்வு செய்தார். அந்த கனவு அங்கேயே முடிந்தது போல இருந்தது. நாள் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையை ரன்வீர். அந்த நேரத்தில் சாந்த் பர்க் முடிவு எடுத்தார். இவனை நான் ஹீரோ ஆக்குவேன். ரன்வீரின் வாழ்க்கை எளிதாக இல்லை. அமெரிக்காவில் படிப்பு, கார்ப்பரேட்டராக வேலை, பல ஆடிஷன்களில் தோல்வி, மீண்டும் முயற்சி, மீண்டும் தோல்வி. ஆனா அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. இறுதியாக பேண்ட் பாஜா பாராத், இந்த ஒரு படம் அவரின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றியது. அவர் தனது பெயரையே மாற்றினார். ரன்வீர் பாவ்னானி ரன்வீர் சிங் ஆனார். ராம் லீலா ஒரு படம் மட்டும் இல்ல, ஒரு காதல் கதை தொடக்கம். தீபிகா படுகோனே அவரின் வாழ்க்கை துணையாக மாறினார். பஜ்ரங் மாஸ்தனி, பாட் மாவாட். இந்த படங்கள் ரன்வீரை லெஜண்ட் லெவலுக்கு கொண்டு சென்றது. ஆனா, ஒரு சோகமான உண்மை. இந்த வெற்றியை பார்க்க வேண்டிய ஒரே நபர் சாந்த் பர்க். அவர் இல்லை. 2008இல் அவர் மறைந்தார். 2010இல் தான் ரன்வீர் ஹீரோ ஆனார். இன்று ரன்வீர் சிங் பாலிவுட்டின் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவர். அவரின் வெற்றியின் பின்னால் ஒரு பாட்டியின் கனவு, ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை, ஒருவனின் கடின உழைப்பு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.